ரேணுகா அக்கா ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க ரேணுகா அக்கா. அபி, என்ன அபி உன் புருஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னக்கா சொல்றீங்க? சீக்கிரம் வா அபி. சரிக்கா, நான் இப்பவே வரேன். ம். அபியா வந்துட்டா. மல்லிகாக்கா. அபி, என்னாச்சு மல்லிகாக்கா? அபி, என்ன மல்லிகாக்கா? நீயே உள்ள போய் பாருமா. போமா. சஞ்சீவ் தம்பியால நடக்க கூட முடியலம்மா. வீட்டு வாசல்லே நிலத்தடுமாறி கீழே விழுந்துருச்சு. தலையில வேற லேசா காயம் ஆயிடுச்சுமா. சஞ்சு தம்பி கீழே விழுந்த சத்தம் கேட்டுதான் நாங்கெல்லாம் வெளியே வந்து பார்த்தோம். தம்பி அப்படியே தலை குப்புற விழுந்து கிடந்துச்சுமா. அதால எந்திரிக்கவே முடியலம்மா. பாக்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்துதான் தம்பியை தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணம்மா. அபி, உன் புருஷன் குடிக்குமா? என்ன ரேணுகா கேக்குற நீ? சொத்து குழந்தை எல்லாத்தையும் இழந்து அந்த தம்பி கடுமையான மன உளைச்சல்ல இருக்காரு. இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் குடிக்கத்தாமா செய்வாங்க. இல்ல, சஞ்சு தம்பி பாக்குறதுக்கு நல்ல தம்பியா இருக்கே, குடிக்காதுன்னு நினைச்சேன். எல்லா நல்லவங்களுக்குள்ளயும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கதான் செய்யும் ரேணுகா. சஞ்சீவ் தம்பிக்கு இருக்கிற குடிப்பழக்கமும் அந்த மாதிரி ஒண்ணுதான். யாரும் சஞ்சீவ பத்தி தப்பா பேசாதீங்க. என் சஞ்சீவுக்கு குடி பழக்கம் கிடையாது. சஞ்சீவ நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே சஞ்சீவ் சஞ்சீவ் அபி வந்துட்டியா அபி?
சஞ்சீவ் பார்த்து. எனக்கு தெரியும் அபி, நீ இருக்கும்போது நான் விழமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அபி என்ன விழவே விட மாட்டேன், பிடிச்சிருவா. அபி எங்க போற? என்ன அபி பண்ற? என் காயத்துக்கு மருந்து போடுறியா? போடு. உன் காதலுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை அபி. உன் பாசத்துல நான் தோத்துட்டேன் அபி. நீ சாவித்திரி அபி, சத்யவான காப்பாத்தின சாவித்திரி. கிரேட் அபி, நீ யூ ஆர் கிரேட். ஆனா நான் வேஸ்ட் அபி, நான் வேஸ்ட். மகாராணியா வாழ வேண்டியவன் நீ. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஷீட்டு கீழே வந்து இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அபி. என்னோட அசால்ட்டுத்தனம் தான் காரணம். கம்பெனியை ஒழுங்கா பார்த்துருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? முட்டாள் அபி, நான் ஒரு முட்டாள். ஒரு கம்பெனி நடத்த துப்பு இல்லாம ஓட்ட காசெல்லாம் இழந்து கடனாளியாகி, அம்மா இன்னைக்கு நான் உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேனே அபி. பணங்காசு போனா கூட பரவாயில்ல, குழந்தையும் போயிடுச்சு அபி. சின்ன குழந்தைங்க பென்சிலை தொலைக்கிற மாதிரி நம்ம புள்ளைய நான் தொலைச்சிட்டேன் அபி. நீ குழந்தைய புரிய நான் தான் அபி காரணம். நான் தான் துரோகம் பண்ணுவேன். அதெல்லாம் இருக்கவே கூடாது, 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 சஞ்சீவ் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உளறிட்டு இருக்க? பேசாம இரு சஞ்சீவ். இந்த சாப்பிடு சஞ்சீவ். வேணாம் அபி, சாப்பிடு சஞ்சீவ். என்னால முடியாது, எனக்கு வேணாம். நீ சாப்பிடு. இந்த சாப்பிடு. அபி நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. சஞ்சீவ் அடம் பிடிக்காம சாப்பிடு. ஆமா, இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல. எனக்கு சாப்பாடே வேணாம். சஞ்சீவ் சாப்பிடு சஞ்சீவ். வேணாம்னு சொல்றேன்ல, நான் சாப்பிட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஏன் அபி நிறுத்திட்ட? அடி அபி, அடி. எனக்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லை. என்ன அடிச்சு கொன்னுடு அபி. என்ன அடிக்கவும் கொல்லவும் உன் ஒருத்திக்கு மட்டும்தான் அபி உரிமை இருக்கு. என்ன அடிச்சு கொன்னுடு. இந்த உலகத்துல யார் என் மேல கைய வச்சாலும் அவங்கள நான் கொன்னுடுவேன். ஆனா
நீ என்னை கொன்னா கூட நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன் அபி. என்னை கொன்னுடு அபி. என்ன உனக்கு மட்டும்தான் என்ன கொல்ற உரிமை இருக்கு. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? உன் மனசுல வலி இருந்தா வாய் விட்டு அழுதுரு. ஆனா இப்படி எல்லாம் பேசாத சஞ்சீவ். என்னால எப்படி தாங்க முடியும்? என்னால முடியல அபி. சஞ்சீவ் இந்த குடு. இந்த வாங்கிக்கோ சஞ்சீவ். தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ சாப்பிட்டு தூங்கு. I love you அபி. நீதான் என் உசுரு. ஆனா என்னால உன்னை பார்த்துக்கவே முடியல அபி. சாரி அபி. நீ உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கிற மாதிரி சஞ்சீவையும் காப்பாத்த முடியாம அவனையும் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. இது சேலஞ்ச். அபி, சாரி அபி. அபி அபி நான் தெரியாம குடிச்சிட்டேன் அபி. என்ன நடந்துச்சு சஞ்சீவ்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல அபி. சஞ்சீவ் என்கிட்ட மறக்காத சஞ்சீவ். என் கண்ணை பார்த்து உண்மையை சொல்லு. அதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேன்ல அபி. எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் குடிச்சேன். சஞ்சீவ் நீ குடிய விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எந்த சூழ்நிலையிலயும் நீ அந்த கர்மத்தை திரும்ப தொட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ நேத்து குடிச்சிருக்கேனா, அப்போ நடக்க கூடாத ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு சஞ்சீவ். சொல்லு சஞ்சீவ், என் பொறுமையை சோதிக்காத. சஞ்சீவ் ஏன் இப்படி அமைதியா இருக்க? நீ தயங்குற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு. என் மேல சத்தியம், உண்மையை சொல்லு. கோவப்படுத்தாம சொல்லு சஞ்சீவ். நான் கம்பெனில நடந்தது சொன்னா நீ தாங்க மாட்டே அபி. அதனாலதான் நான் மறைச்சேன். கம்பெனில அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு.
போயிடுச்சு அபி. ஏன் வேலை போச்சு? சொல்லு சஞ்சீவ், ஏன் வேலை போச்சு? சார் வேலை எப்பவுமே இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்ம உடம்பு தான் வீணாகும். நீங்க போய் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க சார். சார், உங்க டையிங் சாம்பர்ல இருக்க துணியெல்லாம் கருகி போயிடுச்சு சார். என்னங்க சொல்றீங்க? என்ன சஞ்சீவ் இது? உன் வேலை டையிங் சாம்பரை சூப்பரைஸ் பண்றதானே? உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம என்ன இங்க கழட்டிக்கிட்டு இருந்தா? சஞ்சு சார் தான் ஆசிட் பாட்டில்ல இருந்த ஆசிட டையிங் சாம்பர்ல ஊத்துனாரு சார். அதை நான் பார்த்தேன் சார். சஞ்சு சார் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு சார். என்கிட்ட வந்து டபுள் மீனிங்ல எல்லாம் பேசினாரு சார். ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வரியான்னு கூப்பிடுறாரு சார். எந்த தப்புமே பண்ணாத என்ன ஒரு பொண்ணு அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன்னு சொல்லிட்டு அபி. அந்த பொண்ணோட பேச்ச நம்பி ஒட்டுமொத்த கம்பெனியும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அபி. சரியாவே விசாரிக்காம என் மேல பழிய போட்டு அந்த கம்பெனியை விட்டு என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அபி. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அபி. நானா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயா வெளியே போயிடுன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல அபி. அப்படிப்பட்ட என்ன போய் ஒரு பொண்ணு தப்பே பண்ணாம நான் கோழி குறுகி நிக்கிறேன் அபி. இதை நான் பழைய சஞ்சீவா இருந்திருந்தா என்னை மாட்டி விட்ட அந்த பொண்ணுல இருந்து சரியா விசாரிக்காம என்னை பத்தி தப்பா பேசின அந்த கம்பெனியில இருக்கிற அத்தனை பேரையும் வெட்டி வீசிருப்பேன். ஆனா இப்போ என்னால முடியல அபி, என்னால முடியல. நம்ம குழந்தை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து தனியா இருக்கிற உனக்கு நான் தானே அபி சொன்னேன். நான் கோவப்பட்டு ஏதாவது பண்ணி அதனால நீ தனிமரமா ஆயிடக்கூடாது அபி. நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். நான் பட்ட அவமானத்தை மறக்க முடியாம அந்த வலியை தாங்க முடியாம தான் நான் குடிச்சேன் அபி. எனக்கு வாழவே பிடிக்கல அபி. சரக்குல விஷத்தை கலந்து குடிச்சு சாகலான்னு கூட தோணுச்சு. ஆனா ஒன்ன விட்டு என்னால போக முடியல அபி. அதனாலதான் சாகாம என்ன உயிரோட இருக்கேன். அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமை காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் மழை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி பெருங்கருணை கொண்டால் குழந்தையும் நீ பேரறிவு என்றால் தந்தையென நீ அன்பென்று வந்தாள் அன்னை என வருவாள் அழிக்க வரும்போது பெருந்தீயாய் எழுவாள் அறம் கொண்டு நடப்பாய் அன்பென்று இருப்பாய் சத்துக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பாய் எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள நல்வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் சூழாயுதம் சூழாயுதம் அபிராமி அபிராமி ரௌஷம் நீ அபிராமி அபிராமி அன்னையும் நீ அபிராமி அபிராமி பெருமையும் நீ அபிராமி அபிராமி பெருமந்தை நீ குண்டானை காக்கும் உன் மாங்கல்யம் கொடியவரை அளிக்கும் அது சூழாயுதம் அபிராமி அபிராமி